திருவனந்தபுரம் நெடுமங்காடு வழியாக நம்ம இப்போ ஒரு அம்பூரின்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து டைரெக்டாக போனோம்னா காட்டாக்காடு வழி போகலாம். ஒரு 40 கிலோமீட்டர் வரும். நெடுமங்காடு வந்தாலும் நெடுமங்காடுன்றது ஒரு 30 கிலோமீட்டர். நம்ம நெடுமங்காடுலேருந்து தான் போயிட்டுருக்கோம். நேராக ஆரியநாடு போகணும். ஆரியநாடு தான் மெயின் ஜங்ஷன். ஆரியநாடு போயிட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம அம்பூரின்ற கிராமத்துக்கு போகலாம். என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பாலம், ஒரு ஆட்டோ மட்டும்தான் போகும். யாரும் அதிகமாக இந்த இடத்த பார்த்துருக்க மாட்டாங்க. வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இப்போ நம்ம ஆரியநாடு தான் போயிட்டுருக்கோம். வேறு எங்கேயும் போக தேவையில்ல, நேராக ஆரியநாடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போனால் போதும். அதுக்கப்புறம்தான் அம்பூரின்னு ஒரு போர்டே ரோட்டில் தென்படும். அது வரைக்கும் அம்பூரின்ற ஒரு போர்டே தென்படாது. அடுத்தது நம்ம ஆரியநாடு ஜங்ஷனுக்கு வர போகிறோம். இதுதான் பாளையம் ஜங்ஷன், ஆரியநாடு. ப்ளூ கலர் பஸ்ஸு போகிற நேராக நம்ம போகணும். இந்த ஒயிட் கலர் பஸ்ஸு போகிற வழியில் போயிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டு இந்த ஒரு பாலம் இருக்குது. பாலத்தை கடந்து நம்ம போனோம்னா, நேராக போனோம்னா காட்டாக்கடை வந்துடும். நம்ம லெஃப்ட் சைடு எடுக்கணும். வலது பக்கமாக திரும்பினோம்னா இந்த பஸ்ஸு போகிற ரோட்லேயே போனோம்னா அடுத்தது குட்டச்சல்னு ஒரு ஜங்ஷன் வரும். இப்போ நம்ம வந்திருக்கிறது குட்டச்சல் ஜங்ஷன். குட்டச்சல் ஜங்ஷன் இந்த நேராக போனோம்னா அம்பூரி, வலது பக்கம் போனோம்னா காட்டாக்கடை. இதுதான் ஒரு மெயின் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் மாறி போயிட்டீங்கன்னா அப்புறம் சுற்றிட்டு தான் வரணும். நேராக அம்பூரி தான் போகணும். இந்த பஸ்ஸு வருது பார்த்திங்கன்னா, அந்த பஸ்ஸு வர ரூட்லேயே நம்ம போகணும். பார்த்தோம்னா அம்பூரி போகிற வழியே பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ அழகான ஒரு இடம். இந்த ரோடே ஏதோ டெக்கரேஷன் பண்ண மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. ஏதோ ஃபாரின் லொக்கேஷன் மாதிரியே இருக்குது. ஒரு பெரிய ஆலமரம், கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்கும் போல். ஒரு சின்ன பாலம், அழகான ஒரு பாலம். ரோடு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு செடி, ஒரு பொருள், பெப்பர் பிளான்ட் தான் அது பார்த்தது. நம்ம இப்போ நிற்கிறது கள்ளிக்காடு, காட்டாக்கடை போகிற ஜங்ஷன். நேராக போனோம்னா அம்பூரி, பஸ்ஸு போகிற வழி போனோம்னா நெய்யாறு டேம். அந்த பக்கம் போகலாம். அப்போ நம்ம நேராக போகிறோம். நெய்யாறு டேம் போய் பார்த்துட்டு வரவங்களும் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மயிலாங்கரா. இது ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது. சிவன் அம்பலம், சிவன் பார்வதி அம்பலம். வந்தீங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப அமைதியான இடம். இதுக்கப்புறம்தான் அம்பூரின்ற ஒரு போர்டே கண்ணில் தென்படும். அதுக்கு முன்னாடி வர நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. மயிலாங்கரையில் நிறைய கோயில் இருக்குது. சிவன் கோயில். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே காளியம்மாவோட கோயில் இருக்குது. இந்த சைடில் எழுதியிருக்காங்க அம்பூரின்னு மலையாளத்தில். ஐ லவ் மயிலாங்கரை. தான் காளியம்மன் கோவில். அம்பலம், ஒரு சின்ன அம்பலம், ரொம்ப அமைதியான அம்பலம். அமைதியை தேடி வரவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம். இதுக்கப்புறம் நேராக போனோம்னா இப்போ தான் அம்பூரின்னு போட்டிருக்கு பாருங்கள், 11 கிலோமீட்ரு. இங்கேருந்து நேராக அடுத்த ஊர் வாவோடுன்னு. அந்த வாவோடு தாண்டிட்டிங்கன்னா அம்பூரி தான். வாவோட்லேருந்து நேராக போனோம்னா தமிழ்நாடு பார்டரு. ஆமாம்,
இந்த அம்பூரி இந்த பஸ்ஸு போன ரூட்லேயே நம்ம உள்ளே போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணோன்னா போதும், அம்பூரி வந்துடும். ரோடுன்னா ஒரு கேரளா ரோடு தான். எவ்வளோ அழகாக இருக்குது, தரமாக பண்ணியிருக்காங்க ரோடு. நம்ம இங்கே ஒரு ஜங்ஷன் வருது, ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுக்கணும். வலதுபுறமாக போனால் தான் அம்பூரி. அம்பூரி உள்ளே நுழையிறப்பே ஒரு சர்ச்சு, பெரிய சர்ச். ஆனால் சர்ச்சு பேர் ஜார்ஜ் ஃப்ரான்சிஸ் சர்ச். ஆமாம், நம்ம அம்பூரி வந்துட்டோம். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பெரிய மலை தான் வந்துட்டு தமிழ்நாடு. இதை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் தமிழ்நாடு. ஒரு பைக் வந்துட்டு பாருங்க, அந்த பைக்கு வழி தான் நம்ம உள்ளே இறங்கி போகிறோம். இப்போ தான் நம்ம அந்த பாலம், 5 அடி பாலம், சின்ன பாலம். ஒரு ஆட்டோ அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கிராஸ் ஆகி போயிருக்கு, அவ்வளோதான். ஒரு ஆட்டோ தான் போக முடியும், 5 அடி. ஏப்ரல் மாதம் வந்தீங்கன்னா கீழே இறங்கி கூட பார்க்கலாம், தண்ணிலாம் இருக்காது, வெள்ளம் இருக்காது. ஜூன் ஜூலையில் நிறைய ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் தண்ணி. இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆட்டோ இல்லை பைக்கில் தான் தமிழ்நாடு பார்டருக்கு போக முடியும். சின்ன ரூட்டு தான், பெரிய லாரியில் எடுத்துகிட்டு வந்து வரலான்னு பார்த்துடாதீங்க. அதுக்கு வேறு வழி பக்கத்துலேயே இருக்குது, சின்ன ரோடு. திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்ல இடம்.